மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை பிடித்துள்ள பாஜக ஆட்சி அமைக்க யாருடைய ஆதரவை பெறப்போகிறது என்பதில் குழப்பமான நிலை காணப்படுகிறது. அக்கட்சியின் சார்பில் யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது பற்றியும் பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இது பற்றி மும்பையிலிருந்து எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். பாஜக வட்டார தகவல்கள் என்ன தெரிவிக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவை பொறுத்தவரை சிவசேனாவை எதிரியாக வைத்துக் கொள்வதை விட நண்பனாக வைத்துக் கொள்வதே மேல். ஏன் அப்படின்னா, உள்ளாட்சியில் அவங்களுக்கும் எங்களுக்கும் கூட்டணி இருக்கு, தேசிய அளவில் அவங்களுக்கும் எங்களுக்கும் கூட்டணி இருக்கு, எங்களோட மந்திரி சபையில் அவங்களோட அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு பிரச்சனை? சிவசேனா என்னதான் பாஜகவையும் நரேந்திர மோடி அவர்களையும் விமர்சித்து இருந்தாலும் உத்தவ் தாக்கரேவை ஃபோன் போட்டு அமித்ஷா கிட்டையும் திரு நரேந்திர மோடி அவர்கள்கிட்டையும் பேசிட்டாரு. இனிமேல் எதற்கு பகை, நண்பனாகவே இருந்து விடலாம் என்று முடிவெடுத்தது உண்மைதான். ஆனால் சிவசேனா இப்பொழுது 63 எம்எல்ஏக்களை வைத்து உத்தவ் தாக்கரே மீட்டிங் போட்டிருக்காரு. என்ன எங்ககிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. பாஜகவிடம் என்ன கோரிக்கையை முன்வைப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை துணை முதலமைச்சர் அல்லது முக்கிய அமைச்சர் பதவி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலேருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், இதை நாங்கள் பாஜக கிட்டேயே விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. பாஜக தேசியவாத காங்கிரஸை நம்பி கூட்டணி அமைத்துக் கொள்ளலாமா, அல்லது 25 வருடம் கூட்டணியில் இருந்து கூட்டணி உடைந்த சிவசேனா கிட்டேயே மீண்டும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் பாஜக இருந்து வருகிறார்கள். ஏன்னா சிவசேனா என்ன கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. அதை கொடுக்குற நிலைமைக்கு போய் மறுபடியும் கூட்டணி உடைந்து விடக்கூடாது, அதனால தான் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் கையாளுகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பிலிருந்து நமக்கு தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. தேசியவாத காங்கிரஸ் மேல நிறைய வழக்கு இருக்கிறது. பாஜக ஆட்சி அமைத்தால் அந்த வழக்கெல்லாம் தோண்டி எடுக்கப்படும், நிறைய பேர் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இதனால தான் தேசியவாத காங்கிரஸ் பாஜகவை முன்கூட்டியே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் குற்றம் சுமத்திருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் மேல இப்ப பாஜகவிற்கு வருத்தம். இந்த மாதிரி காங்கிரஸ் குறை சொல்லும் பொழுது நாம் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி அமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாஜக கிட்ட எழுந்திருக்கிறதுனால தான் மகாராஷ்டிராவில் இந்த குழப்ப நிலை. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.